வெல்கம் பேக் த்ரில்லர் ஸ்டோரி. இரத்த காட்டேரி எபிசோட் 8. மாணிக்கம் காளியப்பனை தொடர்ந்து குமார் என்றும் இளைஞரும் இறந்துவிட்டார். அதற்கு காரணம் இரத்த காட்டேரி தான் என்று இன்ஸ்பெக்டர் விவேக்கும் சொல்கிறாரு. தோட்டக்காரங்கிட்ட சேதுபதி ஐயாவும் இரத்த காட்டேரி தான் காரணம் என்றாரு. சரி, அடுத்து என்ன நடந்தது பார்க்கலாம். இந்த மாதிரியான த்ரில்லிங் ஸ்டோரிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிங்கன்னா தான் நம்ம ஹாப்பியாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இரத்த காட்டேரி எபிசோடு 8 ஆல்ரெடி 7 எபிசோடு பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் 8th எபிசோடு பாருங்கள். அப்போ தான் இந்த கதை என்னென்னு உங்களுக்கு புரியும். இந்த கதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அடுத்தடுத்து ட்விஸ்ட் அண்ட் டேர்னு பயங்கரமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் 1 by 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை என்னென்னு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கான்ஸ்டேபிள் வடிவேலை அதை கூப்பிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டை விட்டு அவசரமாக வெளியே வராரு. ஏன் வராருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். கடைசியாக குமாரை கழுத்தில் காலை வச்சு இன்ஸ்பெக்டர் விவேக் தாங்க கொல்றாரு. அதை நம்ம கான்ஸ்டபிள் வடிவேல் பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் அந்த எபிசோட்லேயே சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போது காட்டை விட்டு வெளியே அழைச்சிட்டு வரேன். ஐயா சொல்லுங்க ஐயா, ஏன் அந்த பையனை கொலை பண்ணிங்கன்னு வடிவேல் கேட்கவும், நான் ஏன் கொன்னேன், நான் எதுவுமே பண்ணலையா, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போனோமா, அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா, என் தங்கச்சி வேணி அழுதுகிட்டே இருந்தா, ரொம்ப பயந்து போயிருந்தா, எனக்கு ரொம்பவே பதட்டமாயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவள் ரொம்ப கத்தி அழ ஆரம்பிச்சிட்டா. அவளை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன விஷயத்தை சொல்லு அப்படின்னு நான் கேட்கவும் அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தா. வேணி என்னம்மா ஆச்சு சொல்லுமா, என்கிட்ட அண்ணங்கிட்ட சொல்லுமா நான் கேட்டதுக்கப்புறமும் சொல்கிறா, அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, நான் யூனியன் ஆஃபீஸில் வேலை செய்கிற குமார்னு ஒரு பையன் ரொம்ப நல்லவர்னு என்கிட்டையும் பேர் எடுத்தார். ஊர்லேயும் நல்ல பேர்னா அவருக்கு, நல்லா படிச்சிரும் கூட. அவரை பார்த்து பேசி பழகினேன். போக போக எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சி போய் காதலிக்க ஆரம்பித்தோம். உடனே விவேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. இது எப்போமா நடந்துச்சு, எனக்கு எதுவுமே தெரியாது, இதை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு வேணிக்கிட்ட கேட்கவும், நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தானே இருந்தேன், அதுக்குள்ளேயே என்னென்னமோ நடந்து போச்சுண்ணா அப்படின்ட்டு ரொம்பவே அழுதுகினே வேணி இன்ஸ்பெக்டர் விவேக் கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போ என்ன ஆச்சு சொல்லு, எதுக்கு இப்படி அழற, அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்கவும், அது சொல்லுமா என்னமா ஆச்சுன்னு கேட்குவேன். அது அவன் தனியாக மீட் பண்ணி பேசவே முடியல, மனசு விட்டு பேசணும்னு சொன்னான். அதுக்கு இப்போ ஊருக்கு வெளியே இருக்கிற காட்டில் போகலாம், யாரும் போகக்கூடாதுன்னு உங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம அங்கே போனால் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அங்கெல்லாம் போவேண்ணா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொன்னேன். அங்கே போய் பேசினா யாருக்கும் தெரியாது, நான் தான் உங்க கூட இருக்கிறல, நான் பார்த்துக்கிறேன்வா, என்னை நம்பி வரமாட்டியா அப்படின்னு ஏதோ சொல்லி என்னை மனசை மாற்றி கூட்டின்னு போயிட்டானா. நான் அப்பவும் சொல்கிறேன், யாராச்சும் பார்த்துட்டு எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடும், எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுவார் சொன்னதுக்கு, பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றாகாது, நான் பார்த்துக்கிறேன்வா அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டானா. நானும் சரி அவன் கூப்பிட்டானே, அவன் மேலே இருக்கிற அந்த பாசத்தில் நான் கிளம்பி போயிட்டேன் காட்டுக்கு. குமார் இருட்டுற நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலான்னு சொன்னானா. வீட்டுக்கு போகிறதுக்காக உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு. நான் அங்கேருந்து வேகமாக வெளியே வர ஆரம்பித்தேன் காட்டுக்கு வெளியே. திடீர்னு குறுக்க அவன் நின்றுட்டான். வீட்டுக்கு போக அனுப்பல அவன். இதுக்காடி உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நல்லவன் பேர் எடுத்து உன்னை நம்ப வச்சு எவ்வளோ ட்ராமா பண்ணி இங்கே கூப்பிட்டுட்டு வந்தேன், இதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு இங்கே கூப்பிட்டு வந்தேன், நீ எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்துக்கிறியா ஈஸியாக அப்படின்ட்டு அவன் சொன்னவும் எனக்கு பதறி போயிடுச்சுன்னா. என்ன சொல்கிற, என்னதான் பிரச்சனை உனக்கு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு, என்னத்தை சொல்ல, எல்லாம் நாடகம் தான், நீ எனக்கு வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு பயந்தே போயிடுச்சுன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போயும் இந்த இடத்துல மாட்டிக்கணுமே, அதுவும் இவனை போய் நம்பி மாட்டிக்கணுமேன்ட்டு எனக்கு பயம் வந்துச்சுண்ணா அப்படின்ட்டு நம்ம வேணி அங்கே சொல்கிறாங்க குமார்கிட்ட. நாயே, எங்கள் அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அவன் கதையை முடிச்சிருவார் அப்படின்ட்டு நான் சொன்னேன்னா. அவன்ல, நீ இங்கேருந்து வெளியே போனால் தானே அதை பற்றிலாம் நான் கவலைப்படணும், இங்கேயே உன்னை பிணமாக்கிட்டு அந்த பழிய இரத்த காட்டேரி மேலே போட்டுடுவேன், எப்படி என் பிளானு அப்படின்னு சொல்கிறானா. அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி வந்தான்னா, நான் கால் தடுமாறி கீழே விழுந்துட்டேன். அப்போ திடீர்னு காற்று ரொம்ப வேகமாக அடிச்சிச்சு. ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. தேவையில்லாத இடத்துக்கு தேவையில்லாத வேலைக்கு மாட்டிக்கிட்டியடா அப்படின்னு ஒரு பெரிய சத்தம், அதுவும் பெண் குரல் ஒன்று கேட்டுச்சுன்னா 2 பேரும் நடுங்கி போயிட்டோம். அப்போது நான் நீங்கள் யாருன்னு கேட்டேன்.
உயிர் மேலே ஆசை இருந்தால் ஓடிடி, அவனை திரும்பி பார்க்காம போ, நிற்காத, உன் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றணும்னா ஓடு அப்படின்னு அந்த குரல் சொல்லிச்சுன்னா நான் திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து ஓட ஆரம்பித்தேன். குடுன்னு வெளியே வர ஆரம்பித்தேன். நான் வெளியே வர நேரம் பார்த்து அவனோட அலறல் சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டுச்சு. இந்த காடே அதிர்ற மாதிரி அந்த சத்தம் கேட்டுச்சு. தெரியாமல் அவன் வலையில் விழ பார்த்தேன்னா அது பேயோ பூதமோ காட்டேரியோ, ஆனால் இப்போது அதுதான் எனக்கு தெய்வம். அந்த மட்டும் வரலையேன்னா என்னை காப்பாற்றிருக்கவே முடியாது. இன்னேத்தி நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி கதறி அழுதுதா அப்படின்ட்டு விவேக் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் வடிவேலுக்கிட்ட சொல்லி முடிக்கிறாரு அந்த கதையை. ஐயா என்ன சொல்கிறீங்க ஐயான்ட்டு கான்ஸ்டபிள் வடிவேலு கேட்குறான். ஆமாய்யா, இப்படி ஒரு தங்கச்சி சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? நேராக அந்த காட்டுக்கு போனேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் போகும்போதே அவன் சாக போகிற நிலைமையில் இருந்தான். அதாவது குமார் பார்த்திங்கன்னா விவேக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சாகிற நிலைமையில் ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்ட நிலைமையில் அந்த இடத்துல இருந்தார். உயிருக்கு போராடிக்கிட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்த அவனை கொல்லணும்னு நினச்சேன். அவனை ஒரு அண்ணனாக நான் என்ன பண்ணுவேன்? அதான் கோவத்தில் அவன் கழுத்தில் மிதித்து அமுக்கினேன். அப்போ தான் நீ வந்த. அவன் ஏதோ சொல்ல வந்தான், அப்படியே செத்துட்டான். ஐயா, அப்போது இதெல்லாம் ரத்த காட்டேரியோட வேலையா அப்படின்ட்டு கான்ஸ்டபிள் வடிவேல் வந்து விவேக் கிட்ட கேட்கும். எனக்கே தெரியலையா, என்ன நடந்துச்சுன்னே தெரில, இது யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் நான் போகும்போது அவன் வந்து சாவர நிலைமையில தான் இருந்தான். இது ரத்த காட்டேரியா இல்லை மனுஷங்க பண்ணாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். விவேக் வந்து வடிவேல் கிட்ட, கான்ஸ்டபிள் வடிவேல் கிட்டேயும் சொல்கிறாரு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த கொலையை யார் பண்ணியிருப்பா? உண்மையிலேயே ரத்த காட்டேரி தான் பண்ணிச்சா இல்லை வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கொலைகள் தொடரும்.